ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். இன்றைக்கி அழகே அழகு சீரியலோட எபிசோட் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் தங்கப்பாண்டி மதியோட அப்பாவை காரில் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரப்பையே மதியோட அப்பா கிட்ட நிறைய விஷயம் பேசிகிட்டே வராரு. இந்த மாதிரி மதியை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடு உங்களுக்கே கிடச்சிரும், உங்கள் வேலையும் கிடச்சிரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு வரதட்சணை கொடுக்குற மாதிரி உங்கள் வீடு உங்களுக்கே சொந்தமாயிடும். அந்த 30 லேக் நீங்கள் எங்களுக்கு தர தேவையில்லை. நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து வந்து இறக்கி விட்டுட்டு அங்கேயும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. இல்லை, எனக்கு விருப்பம், என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. பொண்ணு காலையில் மண்டபத்துக்கு வந்தாகணும், மறந்துடாதீங்க, 6 மணிக்கு கல்யாணம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பாண்டி போகிறாங்க. மதியோட அப்பா உள்ளே என்ட்ராயிட்டு மதியோட அப்பா உள்ளே என்ட்ராகும் போதே அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும், மதியோட அம்மா, மதியோட தங்கச்சி எல்லோரும் அப்படியே வெரசாக ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு, ஏதாவது உங்களை பண்ணாங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சு, என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2வது பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ மதி கேட்குறாங்க, என்னப்பா அவங்க ஏதாவது உங்களை பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் முன்னாடி நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன், அவங்க என்னை ஒன்றும் பண்ணலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடு நம்மளுக்கே கிடச்சிரும், என்னோடய வேலையும் கிடச்சிரும், ஆனால் அதுக்கு நீ தான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதியை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே மதி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணணும்ப்பா, மன்னிப்பு கேட்கணுமா, ஓகே வாங்க போகலாம், நான் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை மன்னிப்பெல்லாம் நீ கேட்க வேண்டாம், தங்கப்பாண்டியோட மச்சான் அதாவது எஸ்ஐ சுரேஷ்க்கு கல்யாணம் நின்று போச்சு, நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று அவங்க பொண்ணு கேட்டாங்க, நீ இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மதியோட அப்பா சொல்கிறாரு. உடனே மதியோட அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க, மதியும் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க கல்யாணம் நின்று போணுச்சுன்னா நம்ம பொண்ணை கேட்பாங்களா, அவங்க சரியான ஆளுக்களே இல்லை, அவங்க அடிதடி அப்படின்னு சொல்லி இருக்கவங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம பொண்ணை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா கன்வின்ஸ் ஆகிட்டார் தங்கப்பாண்டியோட பேச்சில். அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம பெருசாக பொண்ணுக்கு நகையும் சேர்த்து வைக்கலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சொல்கிறாரு மதிக்கிட்ட, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், மாப்பிள்ளை நல்ல பையன்தான், சுரேஷ் நல்ல பையன், நல்ல வேலை, அவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு ஒரு விதத்தில் சொந்தக்காரங்க தான், அவங்கள நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லா தான் இருப்பேன், அவங்க குடும்பத்தை எல்லாத்துலேயும் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே நல்லவங்க தான், தங்கப்பாண்டியோட ஒய்ஃப் பார்த்துருக்கேன், அது ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா மதியை கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இன்னொன்று என்னென்னா அவங்க அப்பாவும் பேசினாங்க இல்லையா, சுரேஷோட அப்பா பேசும்போதே இவர் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டார், ஓகே நல்ல ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு போனாலும் அங்கே சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி மதியோட அப்பா நினச்சிட்டாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், நம்மளும் நகை நட்டெல்லாம் நிறையா ஒன்றும் சேர்த்து வைக்கலை, ஸோ மதியம் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கே சுரேஷ் ரூமில் இருக்கார். அப்போது சுரேஷோட அக்காவும் அண்ணியும் வராங்க. என்னடா சுரேஷ், என்ன நீ இவ்வளோ இதாக இருக்க, உடனே ஓகே சொல்லிட்ட, உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இல்லை இஷ்டம் இல்லாமலாம் கல்யாணம் பண்ணாத, வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் சொல்கிறாங்க. எல்லோரும் இவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. உங்கள் மாமாக்கெல்லாம் நீ மாமா சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நீ அக்செப்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவும் சொல்கிறாங்க. நீ என்னன்னாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தங்கப்பாண்டி என்ட்ராயிறாரு. தங்கப்பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த சீன் முடிஞ்சிட்டு திருப்பி
நம்ம மதியோட வீட்டில் காட்டுறாங்க. மதியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. மதி அக்செப்ட் முடியவே முடியாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.